அன்னை ஸ்ரீ அரவிந்தர் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை The Synthesis of Yoga என்ற ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கில நூலை தேர்ந்து படிக்கின்றோம், அதை துவங்குகின்றோம், தொடர்கின்றோம். இப்பொழுது 291 பக்கம் ஆங்கில புத்தகத்தில் இறுதி பத்தி ஒரு 4-5 வரிகள் படித்து விட்டோம். அதை மீள்பார்வைக்காக அதை லேசான தொட்டு அப்பதான் அது புரியும். ஏன்னா திடீர்னு எலிமினேட் ஆரம்பிக்கும். முதல்ல ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாரு, the traditional way of knowledge proceeds by elimination and rejects successively the body, the life, the senses, the heart, the very thought in order to merge into the quiescent self or supreme nihil or indefinite absolute. இது ட்ரெடிஷனல் வே. அது எப்பவுமே அந்த வார்த்தைகளை கவனமா இருக்கணும். நம்ம யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ்ல இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பூரண யோகத்தில் ஞான யோகம், பூரண ஞான யோகம் என்று சொல்லலாம். ஆனா ட்ரெடிஷனல் வேனா அந்த காலத்துல இருந்த ஞான யோகம் எப்படி இருந்திருக்குன்னா, இப்ப எலிமினேஷன் ஆஃப் பாடி, அது உடலைனா அது தற்கொலை என்ற பொருள் அல்ல, உடலை கண்டுகொள்ளாமல் இருத்தல், the senses, the heart, the very thought. ஏன்னா ஞான யோகத்துல தாட் தான் ரொம்ப முக்கியம். அதிலே விளக்கலாம். எலிமினேஷன் அண்ட் ரிஜெக்ஷன், விளக்குதல், ஒதுக்குதல், அது மாதிரி சொல்லலாம். எதுக்காக? in order to merge into the present self, அமைதியான அந்த பரமாத்மாவோட இணைதல். அதான் யோகம் என்று சொல்றது. எந்த யோகம் என்று சொன்னாலும் இணைதல் என்றுதான் பொருள். merge into the nihil, merge into indefinite absolute. இப்போ 3 வார்த்தை போறாரு. பரமாத்மா நிகிலா ஏதுமற்ற நிலைன்னு சொல்லலாம். இன்டெஃபினிட் அப்சல்யூட் தான் அப்சல் முழுமையானது, பூரணமானது. ஆனா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாத அந்த மாதிரி. ஏன்னா நம்ம புரிதல் அது இருக்காது. அதனால டெஃபினட்டா சொல்லாம இன்டெஃபினிட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு வரேன். அந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோ லிமிட்ஸ் பேரு. அந்த ஜீரோ லிமிட்ஸ் ஆத்தர் ஜோ விசால், JOE ஸ்பேஸ் VITALE. இதோட நம்ம குரூப்ல இது பண்றோம். ஒரு வகையான விஷயம் அதுல இதெல்லாம் வருது. பிகில் அப்படிங்கிறத ஜோ விட்டால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜீரோ லிமிட்ஸ் அதுதான் சொல்றாங்க. திகில் அப்படிங்கிறது அது அந்த நிலையில இருந்தா நம்ம நினைப்பது எளிமையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ பழமை இது முடிச்சாச்சு. The way of integral knowledge supposes that we are intended to arrive at an integral self-fulfillment, and the only thing that is to be eliminated is our own unconsciousness, the ignorance and the results of the ignorance. அப்போ இப்போ பூரண ஞான யோகத்துக்குள்ள வர்றாரு. The way of integral knowledge, இதுதான் நம்ம தலைப்பே இல்லையா? யோகா ஆஃப் இன்டெகிரல் knowledge supposes that we are intended to arrive at an integral self-fulfillment. அப்ப சப்போஸ் அது அனுமானிக்கிறது, இப்படி ஆகணும், இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்புனா, that we are intended to arrive at an integral self-fulfillment. முழுமையான நாம் அடைய வேண்டும், உணர வேண்டும், சித்தியாக. அப்ப எதைத்தான் நம்ம எலிமினேட் பண்றோம்? அந்த மாதிரி அதுல பாடி லைஃப் நல்லா பார்த்தோம் அப்படி கிடையாது. ஒன்லி திங், ஒரு விஷயத்தை தான் எலிமினேட் பண்றோம். தட் இஸ் டு பி எலிமினேட்டட் இஸ் அவர் அன்கான்சியஸ்னஸ். மூணுமே சொல்ல போற மூணுமே ஒரு விஷயம் தான். மூணா சொல்லியிருக்காரு. என்னன்னா அன்கான்சியஸ்னா உணர்வற்ற நிலை, அது நமக்குள்ள இருக்கு, அது உண்மைதான். அப்புறம் தி இக்னரன்ஸ், அது ஐ கேபிட்டல் போட்டுக்கிறது, அந்த அறியாமை அப்படின்னு சொல்றது, அது ஒரு நிலை. இக்னரன்ஸ், அறியாமை, அதுவும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அறியாமை. ஏன்னா நம்ம இன்வல்யூஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம் ஸ்ரீ அரவிந்தருடைய கோட்பாடுகள். அது எப்படின்னா ஒடுக்கம் அப்படிங்கிற பொருள். ஒடுக்கத்தினால் வந்த நிலைதான் இந்த அறியாமை. அதாவது பரிணாமத்துக்கு எதிர்ச்சொல் என்று சொன்னால் அது ஒடுக்கம். எதாமல்ல இறைவன் இந்த ஜடத்தில் ஒடுங்கி இருக்கிறான். அந்த மாதிரி ஒடுங்கி இருக்கும் போது அந்த அறியாமை அவனால் ஏற்படுது. அது கண்ணாமூச்சி, அவர் கண்ணை கட்டிக்கிட்டே விளையாடுறது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும்
என்ன கேட்டீங்கன்னா விளையாடிட்டு இருக்காருன்னு அடிக்கடி சொல்லிருக்கோம். அப்போ அதைத்தான் நாம் வந்து எலிமினேட் பண்ணுவோம். எப்படின்னா அன்கான்சியஸ்னஸ், இக்னோரன்ஸ் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி இக்னோரன்ஸ். இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாம ஒரு செயல் செய்தா என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துறது நம்ம வாழ்க்கையில பரவலும் பார்க்கணும். அது என்ன மாதிரி கோளாறுகள் எல்லாம் பண்ணுதுன்னு நம்ம அதை சொல்லவே வேண்டாம். இப்ப இருக்கிற அத்தனை உணவு சிக்கல்கள் எடுத்தாலும் சரி, உணர்வு சிக்கல்கள் எடுத்தாலும் சரி, அப்படி அடிக்கிட்டே போகும். எது எடுத்தாலும் அது so the only thing that is to be eliminated is our own unconsciousness, the ignorance and the results of the ignorance. இப்போ அந்த எலிமினேட்ங்கிற வார்த்தை வந்துட்டு எலிமினேட் இதுலதான் நம்ம இதுதான் இப்ப இன்னைக்கு படிக்க வேண்டிய வரி இதுதான். வந்து எலிமினேட் அந்த டீடைல்ஸ் கொடுக்காது, எதெல்லாம் எலிமினேட் பண்ணோம், இக்னரன்ஸ், ரிசல்ட்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ் என்னங்கிறது. ஸோ அதுல முதல்ல என்ன வந்தா எலிமினேட் த falsity ஆஃப் the being which figures as the ego. Then our true being can manifest in this. இதுல எப்படி சொல்றாருன்னா இப்ப 2-3 சென்டென்ஸ் வரும்போது இதை விலக்கு இதை அடைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கும், இதை எடுத்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்ப எதை முதல்ல விளக்க சொல்றாருன்னா நம்மளோட ஜீவன் சத்து இருக்கு இல்லையா, பீங்கிறது சத்து, ஆனந்தாலும் பீங்கிறது சத்து, சித்துங்கிறது கான்சியஸ்னஸ், ஆனந்தானது பேரு. அந்த சத்துல இருக்க கூட ஒரு பொய்மை தன்மை, அந்த பொய்மை தன்மை எதுவா எந்த உருவம் எடுத்துக்கொள்ளணும், ஆணவம், அகங்காரம் என்ற உருவத்தை அதை எடுத்துக்கொள்ளணும். அந்த பொய்மையை நீங்க விளக்க வேண்டும். இப்ப நான் என்ற பொய்மை, இதெல்லாம் வந்து ஒரே கான்செப்டா நான் யார் என்ற கேள்வியோட ரமண மகிழ்ச்சி திருவண்ணாமலையில செய்து அது ஒரு தனி கோட்பாடாக தெளிவாக இருக்கு. அப்ப அதை நம்ம எலிமினேட் பண்ணதான் நல்லது. அப்ப என்ன கிடைக்கும், ட்ரூ பீயிங், உண்மையான பீயிங். சத்து என்றாலே சத்தியம் என்ற பொருளும் அதுல உள்ள அடங்கி இருக்கு, பொருள் என்ற பொருள் அதுல அடங்கி இருக்கு. அப்ப அது வந்து நமக்குள்ள வெளிப்படும். So eliminate the falsity of the being which figures as the ego, then our true being can manifest in us. அப்படின்னா அப்ப அதாவது இந்த கேன் வந்து மேலும் போடலாம், கேன் மஸ்ட்னு போடாம கேன் போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அப்படி இந்த கான்செப்டை எடுத்துட்டு நான் ஈகோ விளக்குறேன்னு நினைப்பெல்லாம் நான் வந்து ஈகோ சிரிச்சுட்டே சொல்லுவோம், ஆமா விளக்கிடுவாங்க வயல் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற வயசும் போட்டுட்டு நம்ம விட்டு ஆடிட்டு. அதனால அது முழுமையா போனதான் அந்த எலிமினேட் ஆனதான் அந்த ட்ரூ பீயிங் மேனிஃபெஸ்ட், மஸ்ட் வில் மேனிஃபெஸ்ட் இன் சொல்லுவோம். அது வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டா மேனிஃபெஸ்ட் இதா எலிமினேட் பண்ணிட்டா நிச்சயமா மேனிஃபெஸ்ட். ஸோ eliminate the falsity of the being which figures as the ego, then our true being can manifest in us. அடுத்தது வந்து ஒவ்வொரு விதா விஷயம் இதை நீங்க வந்து தயவுசெய்து இந்த ஒரு சென்டென்சஸ் எல்லாம் படிக்காம இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பண்ண சமையல் நல்லா வரும் ரெசிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கசடற மாதிரி கண்டிப்பா இதை வந்து நிற்காதற்கு முதல்ல கசடரை படிக்க வேண்டும். படிச்ச பிறகு இதை வந்து நிற்க, இதை நின்னாதான் நமக்கு இதனுடைய ரிசல்ட் கிடைக்கும். மறந்துடாது. அடுத்த எலிமினேட் என்னன்னா eliminate the falsity of the life which figures as mere vital craving and the mechanical round of our corporeal existence. Our true life in the power of Godhead, the joy of the infinite will appear. இப்போ ரெண்டாவது விளக்க வேண்டியது உயிர், பிராணன் அப்படின்னு சொல்றது வந்து எலிமினேட் த ஃபால்சிட்டி. அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சில நேரத்துக்கு யாருக்கும் 2-3 சென்டென்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரக்சர்ல எடுத்துருக்காரு, நல்லா வச்சுருக்கு. அங்க எலிமினேட் த ஃபால்சிட்டி ஆஃப் த அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க எலிமினேட் த ஃபால்சிட்டி ஆஃப் த, அப்புறம் தென் அப்படின்னு போட்டு டேஷ் கேன் மேனிஃபெஸ்ட் இன் அஸ், அதோட ரிசல்ட் என்னன்னு வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா அவர் ட்ரூ லைஃப் இஸ் தென் வராட்டா கூட வில் அப்பியர் அப்படின்னு போடுறாரு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் அதே மாதிரிதான். அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிங்கன்னா எதை விளக்குனா எது கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு எலிமினேட் த falsity of the life which figures as mere vital craving and the mechanical round of our corporeal existence. அப்படின்னா என்னன்னா வைட்டல் கிரேவிங்னா ஒரு இச்சைகள், இந்த பிராண இச்சைகள் இருக்கும். நம்ம எல்லாம் இப்ப இந்த கிரேவிங்கிற வார்த்தை வந்து டயட் எல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்வீட் தான் கிரேவிங், ஐஸ்கிரீம் தான் கிரேவிங், அது சாப்பிட்டாகணும் அப்படின்னு
அப்படின்னா அதை வந்து அந்த மாதிரிதான் அந்த பொய்மை தான் அது. அந்த மெக்கானிக்கல் ரவுண்ட் ஆஃப் காலையில காஃபி குடிக்கலைன்னா, அதுவும் 6 மணிக்கு நான் காஃபி குடிக்கலன்னா பைத்தியம் குடிச்சோமா அது போல தலைவலிக்கும் அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு மாலை நேரங்கள கைகள் விரல்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சோம். ஏன்னு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்து வைட்டல் கிரேவிங் அண்ட் த மெக்கானிக்கல் ரவுண்ட் ஆஃப் அவர் கார்போரியல் எக்ஸசைஸ். கார்போரியல் அப்படின்னு சொன்னாலே உடல் அப்படிங்கிற பொருள் தான் வரும். அப்போ உடலில் இருக்கக்கூடியது வந்து மெக்கானிக்கல் ரவுண்ட் அப்படின்னா என்னன்னா, பொதுவா மனிதர் வந்து இருக்கின்றார். அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் ரவுண்டு இருக்கும். அதாவது பிறத்தல், அதுல வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு நாளைக்கு நம்ம படுத்தே இருப்போம், தாய்கிட்ட பால் குடிப்போம், அப்புறம் குப்புற விழுவோம், அப்புறம் தவழ்வோம், அப்புறம் லேசா மற்றவர்கள் உதவியோட நடப்போம், அப்புறம் நடக்க ஆரம்பிப்போம், சரியாக ஓடுவோம். இப்படி எல்லாம் போய் அப்புறம் இதாகும், நிறைய இதாகும். ஒரு வர மனசுக்குள்ள படிக்க நான் ஒரு கொட்டேஷன் ஒன்று காட்டிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ அந்த இது வந்து அதுல வந்து திருப்பி பாத்தீங்கன்னா டெய்லி இப்ப நம்ம நடக்கிறது பாத்தீங்கன்னா, அது நம்ம சாவித்திரியில ரொம்ப அழகா சாவித்திரியோட வேலைகள்லாம் சொல்லும் போது ஒரு டெய்லி ருட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். காலையில எந்திரிக்கிறது, காலை கடன்கள் முடிக்கிறது, காலை உணவு அருந்தது, வேலை செய்யறது, அதாவது சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது எப்படி வேணா எது வேணா செய்யறது. அப்புறம் திருப்பி மதிய உணவு, மாலை உணவு, உடல் சம்பந்தப்பட்ட தேவைகள், இரவு உலகம், திருப்பி காலை. இதே வந்து கார்போரியல் ரவுண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது இன்னும் வந்துட்டு அது வந்து ஒவ்வொரு மனிதரும் இதைத்தான் வேற வேற ரீதியில பண்ணிட்டு இருக்கோம். திருப்புகழ் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து ரொம்ப ருட்டீனை வந்து ரொம்ப அழகா போட்டுருப்பாங்க. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால என்னால மேக்ஸிமம் பண்ண முடியல, கொஞ்சம் பொறுத்துருங்க. அவனிதனிலே பிறந்துங்கிற பாட்டுலதான் நான் சொல்ல வந்த விஷயம். அந்த இதை வந்து இந்த கார்போரியல் ரவுண்ட வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லும். அதுக்காக இந்த பாடல் தமிழை ரசிக்கிறவங்க திருப்புகழை ரசிக்கலாம். அதுக்காக இந்த போடு 110வது பாடல். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய், அந்த வார்த்தை இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து முதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 வயசு சொல்றாங்க. சிவகலைகளாக மங்களம் மிகவும் மறையோதும் அந்த திருவடிகளே நினைந்து துதியாமல், வேற எதுவும் எதிர்பார்க்கறதெல்லாம் செய்யாமல் பெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உங்கள் அடிசேராய் மௌன உபதேசம் சம்புமதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவன் மனமகிழவே அணைந்து ஒருபுறம் வந்து அந்த மலைமகள் குமார குற்ற வடிவேல பவனி வரவே உகந்து மயிலும் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மயல் அமர்ந்த பெருமாளை. இந்த பூமியில பிறந்து குழந்தை என தவிர்த்து அழகு மனமொழி நடைமுறை இளைஞனாய் அரிய மழை சொல்லி முதலை மொழிகளை பேசி அதிக விதமான வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயது 14 ஆகி சைவ நூல்கள் சிவாகமும் மற்றும் மிக்க வேதங்களை ஓடும் அன்பர்களுடைய இது வந்து சைவத்துல இருக்குதான். இந்த வார்த்தைகள் நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். திருவடிகளை நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை, இது ஆண்கள் பாயிண்ட் ஆசை மீது அதை மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியனை உனது திருவடிகளையும் சேர்க்க மாட்டாயா
சும்மா இரு என்று மௌன உபதேசம் செய்த சம்பு, பிறைச்சந்திரன், அருங்கம்பல், கங்கை, தும்பை பூத்தன், மணிமுருமேல் மகாதேவர் மனம் மகிழும்படி அவரை அடைத்துக் கொண்டு அவரது இடப்பட்டு வந்த பார்வதியின் குமாரனே, பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினையுடையவரே, இவ்வுலகனை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேலேறி விளங்கி பூமி அதிர்வை வலம் வந்த வீரக்கழல் அடித்த வீரனே, ஒற்ற வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனி மலையில் வீட்ட பெருமாளே அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இப்போ நான் அதோடைய பாட்டை இது பண்றேன். இந்த பாடலை வந்து நான் வீடியோல போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். யூடியூப்ல நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு பார்க்கலாம். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேரு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பாடப்படக்கூடிய ஒரு திருப்புகழ் பாடல். அந்த பாடல் வர வரைக்கும் நான் ஏன்னா அது வந்து இந்த குழந்தை பருவத்தை எல்லாம் ரொம்ப அழகா அந்த படமா காட்டியிருப்பாங்க. வெற்றி அடியாக இருக்கும் அந்த பாடல். இந்த கார்போரியல் ரவுண்டுக்கு வந்து பெஸ்ட் இது அதுக்காக தான் நான் போடுறேன். யாராவது பாட்டை படிச்சிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது சொல்லுவாங்க அந்த வீடியோ போடுறதுக்கு. சொல்லுங்க சார். நம்ம செஷன்லயே நீங்க போட்டிருக்கீங்க சார். ஓகே ஓகே, நன்றி. சிலதெல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியது, ஏன்னா அந்த வார்த்தைகள் அதை நம்ம கொண்டு வர முடியும். இதுல வந்து அந்த கார்போரியல் இது இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்காக தான் இதை போடுறேன் நான். நிறைய பேர் அது பாடியிருக்காங்க. உத்ரா உன்னிகிருஷ்ணனோட மகள், இப்ப நிறைய பேர் பாடியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கிற ஒரு இது கிடைக்கும். ரொம்ப கம்ப்யூட்டர் ஸ்லோவா இருக்கிறதால நம்ம உடனே கொங்கு தமிழ்ஸ் எல்லாம் வெட்டு வெடிக்கணும் அப்படின்னு போட முடியல, டிலே ஆகுது, அப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, இவனால டேபு கூட வர முடியல. ஓகே, இந்த இதுல வந்து எல்லா மொழியிலும் இருக்கும். இதுல வந்து என்ன சொல்றது, ஒரு கூட பாடியிருப்பார். பாடல் மட்டும் கேட்போம்.
இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த இதுல நம்ம படிப்புக்கு போயிடுவோம். இந்த பாடல் நீங்க திருப்பி கேளுங்க. ரொம்ப அழகான the corporeal existence, round of our corporeal existence தான் இந்த வார்த்தைகளை போட்டேன். ஸோ அதுதான் வந்து நம்ம உண்மையா நினைச்சிருக்கோம். அது பொய்மை அதெல்லாம் அதுல இருந்து விலக்கி இந்த காப்பாத்துன்னு சொல்லி அதை பாடுற பாட்டா நம்ம பார்க்கணும். So eliminate the falsity of the life which figures as mere vital craving and the mechanical ground of our corporeal existence. அப்ப என்ன கிடைக்கும்? Our true life in the power of the Godhead, the joy of the infinite will appear. You can manifest it, will appear. வந்து உண்மையான ஜீவன் லைஃப் in the power of the Godhead. இது வந்து காடனுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. காடன்னு சொன்ன இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மையின் ஆற்றலில் உண்மையான ஜீவனானது, உயிரானது will appear, அது வெளிப்படும். அப்புறம் அது வெறும் சரி இப்ப நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொன்னா பல உடல் சிக்கல்கள், மனச்சிக்கல்கள் அப்படின்னு பலதெல்லாம் இருக்கு. நோய் இதெல்லாம் சொல்லுவோம் தமிழ்ல நகைத்திரை. அது ஒரு மகிழ்ச்சி இருக்கான்னா கொஞ்சம் சந்தேகமாக போயிட்டு இருக்கு அப்படிப்பாங்க பொதுவா மக்கள். ஆனா இதுல என்னன்னா இந்த நிலை அடைஞ்சா the joy of the infinite will appear. அப்ப அந்த அனந்தனின் மகிழ்ச்சி நமக்குள் வரும். ஒன்றே ஆற்றல் வரும். அது உண்மையான ஜீவனா இருக்கும். அது உண்மையான ஜீவனில் அந்த அனந்தனின் மகிழ்ச்சி என்பது இன்பம் என்பது அப்படி தோன்றும். Eliminate the falsity of the life which figures as mere vital craving and the mechanical round of our corporeal existence. Our true life in the power of the Godhead and the joy of the infinite will appear. So what is the next follow? ஸ்லோவா இருக்குன்னா என்னால பக்கத்து திருப்ப கூட புரியல. ஒருத்தருக்கு ப்ரெஸ் பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு ஓட ஆரம்பிச்சு. எலிமினேட்டுக்கு தான் இது சென்டென்ஸ் அதிகமா வரும். Eliminate the falsity of the senses with their subjection to material shows and to dual sensations. There is a greater sense in us that can open through these to the divine in things and divinely reply to it. So உயிர் சொல்லியாச்சு முன்னாடி. உயிரோட இப்ப உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், புலன்கள் பற்றி சொல்றாரு. அது ஐம்புலன்கள் அப்படிங்கும் போது அந்த ஒரு இது வரதான் செய்யுது இல்லையா? அப்போ அந்த ஐம்புலன்களா அது எவ்வளவு ஒரு மெட்டீரியல் ஷோஸ். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள்னா நீங்க எந்த தொலைக்காட்சியிலையோ எந்த திரைப்படத்திலையோ வரக்கூடிய விளம்பரங்கள் பார்த்தாலே மெட்டீரியல் ஷோ ரொம்ப அழகா பார்க்கணும். இதுதான் பெஸ்ட்ன்னு அவங்க சொல்றது, எதோ நம்ம காட்டுறது. சாப்பாடு உணவுக்காக இருக்கக்கூடிய கேமராவே தனிப்பாங்க. அதை பார்த்தா வைக்கல் கிரேவிங் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை சாப்பிடணும் ஒரு எண்ணம் வரும். அது இன்னொன்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு சைக்காலஜில சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு படம் ஓடிட்டு இருக்கும் போது ரொம்ப சட்டில் மார்க்கெட்டிங் அதுக்கு பேரு. சட்டில் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த கதாநாயகன் ரெசெப்ட் அப்படியே தொண்டை வத்தி போறதை நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு அரை செகண்ட், ரொம்ப எல்லாம் இல்லை, ஏதாவது கொக்கோ கோலாவோ பெப்சியோ அல்ல ஏதோ ஒரு நம்ம ஊர்ல போல்ட்டாவோ ஏதோ ஒன்று காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தது தெரியாம போயிடும் நமக்கு. அது இன்டர்வலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இன்டர்வல் வந்த உடனே எல்லாருமே அந்த பர்டிகுலர் பிராண்ட் அவங்களுக்கே தெரியாம போய் கேட்டு குடி பண்ணுவாங்க. அந்த தாகம் இவங்களுக்கு தாக்கி அதான் மெட்டீரியல் ஷோ. அந்த இதுக்கு சப்ஜெக்ஷனா அடிமையாகும். ஸோ இது நான் ஒரு விளம்பரத்தை சொல்ல, நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம எக்ஸிபிஷனல் எக்கனாமிக்ஸ்னே சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு நம்ம வீட்டுல ஒரு சின்ன டிவி இருக்கு, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பெருசா 1.5 லட்சம் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீனோட ஒரு எல்இடி இது வாங்கினா அதே மாதிரி நம்ம வாங்கணும். ஒரு பெரிய வீடு கட்டினா நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். நம்ம கிட்ட மாருதி 800 தான் இருக்கு, அவர் ஓல்வோ கார் வாங்கினாருன்னா அதுவும் நம்ம வாங்கணும்னு சொல்லி அந்த மெட்டீரியல் ஷோக்கு நம்ம அடிமையாகும். அது உடையா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், எது வேணா இருக்கும். அந்த பொய்மையில இருந்து நம்ம அந்த அடிமைத்தனத்துக்கு விலக வைக்க வேண்டும்.
and eliminate the falsity of subjection to dual sensations. Dual sensations என்ன நமக்கு என்னன்னா ஒரு இன்பம் துன்பம், இதுதான் உண்மையில. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கை எடுத்து ஒரு டேபிள் மேல லேசா தட்டிடுவாங்க, இல்ல உங்க மேலேயே தட்ட சொல்லுங்க, இல்ல யாராவது உங்களுக்கு தட்ட சொல்லுங்க. முதல்ல அப்படியே தட்டி கொடுக்கும் போது நமக்கு அப்படியே ஒன்றும் பெருசா தெரியாது, அப்படியே அமைதி. தட்டுதலோட வேகத்தை அதிகப்படுத்திட்டே போய் வேகமா ஆயிடுச்சா அதே தட்டுதல் வந்து துன்பமா மாறிடும். இது தமிழ்ல வந்து அந்த ஒரு சொல் வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அந்த சொல். அது என்ன சொல்லுனா வலி. வலி அப்படின்னு சொன்னா நம்ம பொதுவா இப்ப எப்ப யாரும் நம்ம சொன்னாலும் வலினால பெயின்கிற அர்த்தத்துக்கு தான் போகும். ஆனா வலிங்கிறது பலிங்கிற பலம் என்று சொல்லும், ஆற்றல் பொருளும் வலிமைங்கிற பொருள வருது. அதுக்கும் வலிதான். ராமனை வந்து தோல் வலி மிக்கவர் அப்படின்னு சொன்னா அவர் தோல்ல வலி இருக்கிறவர் என்ற பொருள் கிடையாது. அவர் வந்து தோல் வலிமை மிக்கவர் என்ற பொருள்ல தான் அது வரும். அப்ப வந்து நீங்க தாங்குற வரைக்கும் அது வலிமை, அதே இது தாங்க முடியாம போனா அது வலியா போட்டு ஒரே சொல். அது வந்து ஒரு பக்கம் வலிமையை குறிக்கிறது, இன்னொரு பக்கம் வலி என்ற துன்பத்தை தருகிறது. அப்ப எப்படி அந்த வார்த்தை தமிழ்ல இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அந்த டியூவல் சென்சேஷனா ஒண்ணு வந்து இன்பம், இன்னொன்று. சோ அது ஒரு பக்கம். இதுவும் பல, அதாவது சில விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்லும் போது மனசுல பதிவதுக்காதான் முக்கிய சொன்ன இதுதான். அப்புறம் என்ன கிடைக்கும் எலிமினேட் பண்ணா, there is a greater sense in us. அப்போ உயர்ந்த ஒரு புலன், ஒரு உணர்வு நம்ம இருக்கிறது. That can open through these to the divine. இதுல என்ன நல்லா கவனிங்க, இந்த இதுவே வந்து இந்த அந்த புலன்கள் வழியாக, இதே புலன்கள் வழியாக நம்ம இறைவன் அடையணும். அதனால இதெல்லாம் ஒதுக்கிட்டுனா கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு அந்த மாதிரி கிடையாது. அதே புலன்கள் வழியாக. இப்போ மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், நான் இப்போ என்னுடைய கண்ணால் இந்த வரிகளை படிக்கின்றேன். அப்ப அது வந்து இறைவனை நோக்கி ஸ்ரீ அரவிந்தர் அவதாரம் என்று நமக்கெல்லாம் தெரியும், பகவான் என்றுதான் பல பேர் விழிக்கிறீர்கள். அப்போ அந்த கண் வழியாக இதை படிக்கின்றோம். அந்த குரல் என்ற சென்ஸ் நாக்கு அதை படிக்கின்றது. நீங்கள் எல்லாரும் நான் படிக்கும்போது நானே முதல்ல என் காதுல கேட்கிறேன், நீங்களும் உங்க காதுல கேட்கிறீங்க. அப்ப அந்த புலன்கள் வந்து greater senses that can open through these to the divine. இது மட்டும் இல்ல, அந்த குரல், அந்த சொற்கள், அந்த இப்ப நான் சொன்ன வலிகம் அப்படியே அப்படின்னு சொல்லும் போது அது ஒண்ணு. ஏதாவது ஒரு பொருளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொருளிலும் இறைவன் இருக்கின்றான். அது நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை. The divine in things, the divine in divinely reply to it. அது வந்து நமக்கு வந்து பதில் கொடுக்கும். இப்ப நான் காலையில அந்த 0 இது படிக்கும் போது முடிஞ்ச அந்த சென்டென்ஸ் போட்டு காட்டுறது, அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்றோம். அது நம்ம இது வந்து இதுலயும் பார்த்துக்கிற பேர் என்ன, அவர் அவுட்வர்ட் ஹேப்பனிங்ஸ் ஹேவ் தட் சீட் வித்தின் சொல்லி அரவிந்த் அவருடைய சாவித்திரியினர். அப்ப புற நிகழ்ச்சிகளின் விதை நம்முள் இருக்கிறது. இதே நம்ம தமிழ்ல வந்து சங்க காலத்து பாடல்ல வரக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி யாதும் ஒரே யாவரும் கேள்வி. அதுக்கு அடுத்த வரிதான் நம்ம நிறைய பேர் விட்டுருவோம். அது என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தரவா. அப்ப எது நடந்தாலும் நாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். இதுல அந்த புத்தகத்துல இப்ப முடிஞ்சா நான் காட்டுறது, அதுல என்ன வருதுன்னா, ஒரு நாசா விஞ்ஞானி வந்து அவங்க வந்து ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அதாவது என்ன, நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் அது இது வந்து ரொமான்டிக் லவ் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிக்காட்டாலும் அப்படின்னு சொல்லி பழகினா அதுல இருக்கிற குறைகள் மாறும். இப்ப அதுல என்னன்னா, ஒரு ராக்கெட்ல ஏதோ சிக்கல் இருந்துச்சா, இந்த அந்த லேடி சயின்டிஸ்ட் அவங்க வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அது தானாக சரி செய்து கொண்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து புத்தகத்துல வருது. இது நம்ம வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பிரஸ்ல இருந்த ஒரு மிஷின், நம்ம ஆசிரம் பிரஸ்ல இருந்த மிஷின், வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷின், அது வந்து ஏதோ சிக்கலாச்சு, அது சரியாகணும்னா வெளிநாட்டு மனிதனே வரணும், அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அன்னை வந்து அது ஒரு அருளால் சில பீயிங்ஸ் வந்து அது சரி செய்ததாக அன்னை சொல்றது நம்ம படிச்சிருக்கோம். அது சுகர் மில்லையும் நடந்திருக்கு, ஆசிரம் பிரிண்டிங் பிரஸ்லயும் அது நடந்திருக்கு. அதாவது நம்ம இதெல்லாம் வந்து பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அந்த இது பாருங்க, ஸ்பீக் டு டிவைன், ஸ்பீக் டு யூங்கிற வார்த்தை வந்து பாருங்க, அதுதான் வந்து இந்த டிவைன்லி ரிப்ளை டு இட். இது அப்படிதான் வரும். ஏன்னா நம்ம வந்து சயின்டிபிக்கா வந்து வாய்ப்பே இல்லை. ஆனால் தேர் இஸ் அ கிரேட்டர் சென்ஸ் இன் அஸ்
that can open through these to the divine in things are divinely reply to it. அது ஓப்பன் பண்ணணும், அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கொடுத்து விடுவோம். என்னெல்லாம் எலிமினேட் நிறைய எலிமினேட்ல இருக்குது. 4 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு சென்டென்ஸ் படி ஏன்னா அது இன்னொரு டேப்ல இருக்கு, இன்னொரு விண்டோல அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எதுவும் வெளியே அந்த புத்தகத்தை படி பார்த்தா எதுவுமே வெளியில இல்லை, எல்லாம் உள்ளதான் இருக்கு. உலகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு மீதான் காரணம். அதாவது அது இதே சொன்னா தெரியல, இந்த ஒரு கிரிமினல்ஸ் நிறைஞ்ச ஒரு வார்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டு. அதை வந்து வர டாக்டர்லாம் 1 மாசம் கூட தங்காம போயிடுறாங்க. இந்த ஒருத்தர் வந்து ஹவாயை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கே போகாம ஃபைலை பார்த்து தான் தான் அந்த தப்பு செஞ்சதுன்னு சொல்லி தன்னை கிளீன் பண்ணும் போது அவங்க எல்லாம் குணமாக இருக்காங்க. நம்ம ஆடிட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு குணமாகறதுனால ஸ்லோவா இருக்குனால என்னால நம்ம நினைச்ச வேகத்துல அது செய்ய முடியும். அதே மாதிரி அவர் வந்து ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் திடீர்னு காணாம போயிட்டாலும் இதுக்கு நமக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ஸ்டாஃப் காணணும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கோவம் தான் வரும். ஆனா இதுல வந்து கோவப்படாதீங்க, எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே சொன்ன உடனே கண்டிப்பா அவரு 3 நாள்ல உடனே பதில் கிடைக்கணும். 3 நாளா வரைக்கும் பிரிசன் தான், ஆனா அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வரிகளை படிச்சா உங்களுக்கும் அது தெரியும். ஏதாவது நினைக்கிறேன். அதுல வந்து அந்த மட்டும் பாயிண்ட பிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இது வந்து சுத்தமா ஒட்டாக இருக்கு. இந்த சென்டென்ஸ் நாளைக்கு படிப்போம். எலிமினேட் தி பாசிட்டிவ் ஆஃப் தி ஹார்ட், இல்ல எமோஷன்ஸ் பத்தி வரும். இதுல நாளைக்கு படிச்சு நாளைக்கு இதை தொடர்ந்து படிப்போம். நன்றி. நன்றி ஸ்ரீ அரவிந்த். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாளைக்கு முடிச்சா அந்த லைக்ஸ் வந்து நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு கூகுள் ஷீட்ல போட்டா ஈஸியா ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது வேற ஒரு அடோபி ரீடர்ல இருக்கனால நடக்கல. மணி 6:30 ஆகி. நாளைக்கு படிக்க வேண்டியது இருக்கோம். நன்றி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.